ரங்கா கார்டனில் பிளாட் நம்பர் 43 நம்பர் பிளாட். டோட்டல் ஏரியா லேண்ட் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட். இதில் பில்டிங்கோட பில்டப் ஏரியா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1174 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. பிளாட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். இதில் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா போர்ஷன் இருக்குது. ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதோட டோட்டல் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 9 அடி 7.5 இன்ச்சுக்கு 11 அடி 6 இன்ச்சு. இதில் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு சின்ன கிரில் கேட்டும் சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு சிட் அவுட் வராண்டா கேட் மாதிரியும் ஓப்பன் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் ஃபேன் ப்ரொவிஷன், ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் ராஜநிலை, வீட்டோட ராஜநிலை. இது டோட்டலாக 5 ஃபீட் விட்த் இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணுன்றதுக்காகவே டோட்டலாக 2 பக்கமும் கிரில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், ஓப்பன் கிரில். இது மெயின் டோர் வந்து ராஜநிலை வந்து டபுள் டோர் வச்சுருக்கோம். சைடில் வந்து ஒரு அட்டாச் கிளாஸும் வச்சுருக்கோம். அட்டாச் கிளாஸ் ஒரு எலிவேஷன் கிளாஸ் மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 11.5 இன்ச்சு. இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ஸ்பாட் லைட் இருக்கும், 2 ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். உள்ளே நுழைஞ்ச உடனே டிவி ஷோகேஸும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு 6 அடி விட்த் உள்ள ஒரு ஜன்னல் ஏரியா. 4 ஸ்ப்ளிட் இருக்கும் டோட்டலாக. இந்த டிவி ஷோகேஸோட லுக்கு பாருங்கள். இதில் ஒரு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன் எல்லாமே வச்சுருக்கோம். இது கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட்டு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் இப்படி தான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். 2 டாய்லெட் இருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு காமன் டாய்லெட். ஹாலில் வந்து அசஸ் பண்ணிக்கிற மாதிரி, கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் டாய்லெட். இதில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. அதுவும் பேரிவேர் தான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு இந்தியன் கிளாஸ் WPC டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்தியன் கோமோடா தான் வச்சுருக்கோம் பேரிவேரில். ஃப்ளஷ் டேங்க், ஹெல்த் ஃபெசட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்கும். சைடு கார்னர் ஸ்லாப் 2 ஸ்லாப் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வித் வெண்டிலேட்டரோடு இருக்கும். இந்த டோட்டல் பாத்ரூம் ஃபுல்லாகவே பேரிவேர் ஃபிட்டிங் தான் போட்டிருப்போம். சிபி ஃபிட்டிங்லேருந்து ஷவர் ஃபிட்டிங் எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பேரிவேர் தான். இது WPC டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அண்டு தென் ஹாலிலேருந்து டேரெக்டாக உள்ளே போகிறோன்னா பெட்ரூம் ஏரியா. பெட்ரூமோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 அடிக்கு 16 அடி. ஸோ இதில் டோட்டலாக லிசா சுவிட்சஸ் தான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அதாவது மெம்பரைன் டோர் ஓப்பன் பண்ண உடனே அதில் லிசா சுவிட்சஸ் அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூமோட வைடு வந்து நல்ல பெரிய வைடு, 16 ஃபீட். அதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 10 அடி வரும். ஸோ அந்த ஜன்னல் ப்ரொவிஷன் எங்கே வருதோ அதுக்கு மேலே ஃபுல்லாகவே உடன் லாஃப்ட் அண்ட் தென் கபோர்ட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2-வே சுவிட்சஸ், அதாவது லைட் அண்ட் ஃபேன்ஸ் 2-வே சுவிட்சஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்குது. அட்டாச் டாய்லெட்டில் கிளாஸ் வாஷ் பேஷன் ஏரியா வந்து தனியாக கொடுத்துருக்கோம். அண்டு தென் டாய்லெட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கிளாஸெட்டும் ஷவர் ஏரியாவும் செப்பரேட்டாக கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட சைஸஸ் வந்து 6 அடிக்கு 4 அடி 10 இன்ச் வரும். வாட்டர் கிளாஸெட் நம்ம வாஷ் பேஷன் ஏரியா வந்து தனியாக வர்றது டோட்டலாக 4க்கு 4ங்கிற மாதிரி வரும். எக்ஸாஸ்ட் ஃபேன் வெண்டிலேட்டர்லேயே ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். ஹெல்த் ஃபெசட், 2-வே டேப் எல்லாமே இதில் அட்டாச் ஆகிருக்கு. இதுவும் பேரிவேரில் சிங்கிள் பீஸ் கியூட் மாடல் தான் போட்டிருப்போம். ஸோ இந்த டைல் பேட்டர்னோட டிசைன் பாருங்கள். 2 டார்க்கு, நடுவில் ஒரு ஒயிட் அண்டு தென் 2 டார்க்கு, மேலே ஒரு 2 லைட் கொடுத்துருப்போம். டோட்டலாக 7 அடி ஹைட்டுக்கு நம்ம ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த ஹாலிலேருந்து அசஸ் பண்ணுறோன்னா டைரெக்டாக நீங்கள் பூஜா அண்ட் தென் டைனிங் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும். இது ஹாலோட ஸ்டார்டிங் ஏரியான்றதுனால சின்னதாக ஆர்ச் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா கார்னருமே கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஆர்க் டிசைனில் இருக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஸ்டென்சைல் ஒர்க். இந்த டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 7 அடி வரும். அடுத்து கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிச்சன் ஏரியாவும் அண்ட் தென் செப்பரேட்டாக கிச்சன் ஸ்டோரும் வச்சுருப்போம்.
கிச்சன் ஏரியாவோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி. இதில் எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே ஒரு கவுண்டர் டாப். உள்ளே நுழைஞ்ச உடனே விசிபிள் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம ஆயில் லீக்கேஜ் எதுவும் படக்கூடாதுன்றதுக்காகவும் என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே லாஃப்ட் மேலே ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். அதில் உடன் ஒர்க் லைன் பண்ணியிருக்காங்க. அது கீழே உள்ள போர்ஷன் வந்து கபோர்ட் ஒர்க். இது ஒரு ஸ்டோர் ரூம் ஏரியா. ஸ்டோர் ரூமோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 4 அடி 10 இன்ச் வரும் ஸ்டோர் ரூமோட சைஸஸ். இதில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கடப்பாக்கல் வச்சுருக்கோம். இதில் எல்லாமே க்ரோசரி ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி, வெசல்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் போர் வாட்டர் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அண்ட் தென் இது ஒரு ரப்பர் வுட் டோர். இதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் இருக்குது. அது பக்கத்துலேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கபோர்ட் ஐட்டமும் கொடுத்துருக்கோம், கடப்பா கபோர்ட் ஷெல்ஃப்ஸ். ஸோ இது ஒரு பூஜா ரூம் ஏரியா. பூஜா ரூம் ஏரியா உடன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது முழுக்க கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட்டே பண்ணிக்கிட்டது. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்பெண்டர் வச்சு செஞ்சு கொடுத்தோம். அண்டு தென் இந்த பூஜா ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆர்க் டிசைன் பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே உடன் பேட்டர்ன் டைலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஹாலிலேருந்து டேரெக்டாக மேலே ஏறுற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் மார்பிள் அப்படிங்கிற ஒரு மார்பிள் தான் கொடுத்துருக்கோம். இது மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ் பண்ணியே கிடைக்குது. இது டோட்டலாக 10 அடி ஹைட்டு உள்ள ஒரு யூபிவிசி விண்டோ. இந்த யூபிவிசி விண்டோ 3 அடிக்கு 10 அடி இருக்கும். அதோட டிசைன் பேட்டர்ன் பாருங்கள், நல்ல லுக்காக இருக்கும். சீலிங் ஃபுல்லாகவே ஒரு சின்ன பேட்டர்ன் டிசைன் கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் பார்வைக்கு. ஃப்ரண்ட்டில் பால் போஸ்ட்லாம் வச்சு பார்வைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கீழே உள்ள பெட்ரூம் மாதிரியே மேலே உள்ள பெட்ரூம்லேயும் ஒரு மெம்பரைன் டோர். அண்டு தென் உள்ளே பார்த்தீங்கன்னா 16 அடி 10 அடிக்கு அகலத்துக்கான ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுலேயும் லாஃப்ட் ப்ரொவிஷன் அதே மாதிரி அந்த விண்டோ ஏரியாவுக்கு நேராக மேலே கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோவோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி விட்த் வரும். அதில் ஒரு கபோர்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம் குபேர மூலை கனெக்ட் பண்ணி. இந்த கபோர்டு ஒர்க் நல்ல நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும். இது ஒரு ஸ்டென்சில் ஒர்க், அதுவும் ஆர்ட் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது. 2 வே சுவிட்சஸ் பாயிண்டிங்க தான் கொடுத்துருக்கோம். இதுலேயும் அட்டாச் டாய்லெட். இந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 அடிக்கு 4 அடி 10 இன்ச் வருது. கீழே இருந்து அதே பேட்டர்ன் தான் மேலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பெட்ரூம்க்கு வாஷ் பேஷன் ஏரியா தனியாக வச்சுருக்கோம். இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிவார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இது 4 அடி விட்த் வருது. அதை தவிர்த்து உள்ளே உள்ளது ஷவர் ஏரியா அண்ட் தென் கிளாஸ் செட் ஏரியாவுக்கு மட்டுமே உள்ள செப்பரேட் ஏரியா. ஷவர் ஏரியாவுக்கு வாட்டர் கிளாஸ் செட் ஏரியாவுக்கு டோட்டலாக ஹெல்த் ஃபேசட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்கும். 2 வே டேப்பும் கொடுத்துருப்போம். அதை தவிர்த்து 3 பாத்ரூமே யூனிக்காக இருக்கணுன்றதுக்காகவே கிளைண்ட் பார்த்து செலக்ட் பண்ண டைல் பேட்டர்ன் இது. எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும் 3 டாய்லெட்டுமே. ஸோ இது ஒரு சோப் கார்னர் பேட்டர்ன் வைக்கிறதுக்காக ஒரு கிரானைட் ஸ்லாப் ட்ரை பண்ணியிருக்கோம். இது WPC டோர். ஸோ அண்டு தென் ஹாலிலேருந்து வெளியில் வர்றோன்னா ஒரு சின்ன லேண்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே ஒரு டோர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த ரப்பர் வுட் கொடுத்துருக்கோம். ரப்பர் வுட்லேருந்து ஒரு சேஃப்டி கிரில், வெளியில் வர்றதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் இருக்குது. டோட்டலாக வீடு ஃபுல்லாகவே டெரஸ் ஏரியா ஃபுல்லாகவே கூலிங் டைல் ப்ரொவிஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கூலிங் டைல் டோட்டலாகவே ஸ்கட்டிங்கும் கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக டாப் டெரஸ் ஏரியாவுக்கு ஏறுறதுக்கான ஒரு ஸ்டீல் லேடர் வித் டிசைனோட பண்ணியிருக்கோம். இது எலிவேஷன் விண்டோ, எலிவேஷன் சன்ஷேடுக்காக ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாகவே வீடு ஃபுல்லாகவே மாடியில் ஃபுல்லாக கூலிங் டைல் தான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.